ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு எல்லா வாப்பமாருக்கும் ஒரு ஆர்வமும் ஆசையும் இருந்தாலும் இங்க நிறைய பேர் இருப்பீங்க, அந்த நிக்காஹுடைய நாள் அன்று அந்த பெண்ணை கொண்டு போய் அந்த மாப்பிள்ளையிட கொடுக்கும் போது தந்தை வேதனைப்படுகிறார். சும்மா யோசிச்சு பாருங்க சகோதரர்களை, சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்து கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்கிறோம். இவ்வளவு நம்பிக்கை வேணும். எங்கட வாகனத்தை கொடுக்கிற நேரம் பயந்து பயந்து போய் கொடுக்கிறோம். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் உங்களோட வாகனத்தை தாங்கன்னு கேட்டால் அவர்கிட்ட பயந்து பயந்து கொடுக்கிறோம். என்ன நடந்துருமோ, கீறு விழுந்துருமோ. அந்த வாகனத்தின் மீது அவருக்கு இருக்கின்ற பற்றும் பொறுப்பு. என்னுடைய வாகனம் பாதுகாக்கப்பட வேண்டும். வாகனத்தை எடுத்துட்டு போனவருக்கு எப்படி இருக்கும்? எண்டல்ல, இது யாரல்ல, எந்த வாகனம் இல்ல, என்ன என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவரது வாகனம் தானே, அதால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று பத்திரப்படுத்துவதில் கவனமாக இருப்பார். அவருக்கு அந்த பயணத்துல நிம்மதியும் இருக்காது. சகோதரர்களே, ஒரு பெண்ணை ஒரு தந்தையிடம் இருந்து கபில் தூ, இந்த பெண்ணை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன ஏற்றுக்கொள்றேன்? நான் சாப்பாடு கொடுப்பேன், உடுப்பு வாங்கி கொடுப்பேன். அதுக்கு மட்டும் இல்லை சகோதரர்களே, அந்த தந்தை எப்படி அந்த பெண்ணை அழகான முறையில் வளர்த்தாரோ அதை போன்று அல்லது அதை விட அழகாகன்றது ஹலாலான விஷயங்களை கொண்டு நடத்துவதில் இந்த பெண்ணை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்று ஒரு மாப்பிள்ளை சொல்றார். இன்னைக்கு எத்தனை கணவன்மார் இந்த பொம்பளை நான் அமானிதமாக சுமந்திருக்கிறேன், எனவே இவளுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நினைக்கிறார்கள். ஒரு பிரயாணம் கூட்டி செல்கிற போது இவருடைய அனைத்து விஷயங்களையும் நான் பாதுகாக்க வேண்டும் என்று பொறுப்போடு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவளுடைய குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்தில் நான் அமானிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் நினைக்கிறார்கள்? இன்றைக்கு அதிகமான பெற்றோர்கள் இவ்வளவு அழகா வளர்த்த பிள்ளையை போய் இப்படி வச்சு கொண்டிருக்கிறாரே என்று அவர்கிட்ட சொல்லிக் கொள்ள இல்லாம மனதால வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க.